வழியில போறவங்கலாம் வள்ளல் ஒண்ணு செய்யல, வள்ளல் ஒண்ணு செய்யல, வள்ளல் ஒண்ணு செய்யல. அப்புறம் தளபதி எஸ் ராஜேந்திரன் முன்னால எம்எல்ஏ எல்லாத்துலயும் கிங், ஒண்ணுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சுல கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏ கிங்கு, லஞ்சம் வாங்குறதுல ஃபெயிலர். நான் மாரியம்மா முன்னாடி வந்துட்டு முன்னா செஞ்சது நான் பின்னால மறக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டர்ம் வெரி குட் எம்எல்ஏ, வெரி குட் எம்எல்ஏ. சுமார் 8 கோடி கொடுத்து நகரசபை தலைவர் பதவியை பெற்றதற்கு நான் பட்ட பாடு ஐயோயோ. நான் வாய் திறந்தால் பல பிரளயங்கள் உருவாகும். ஓரியண்டல் பகுதி மக்களை என் சொந்த குடும்பமாக நினைக்கிறேன். எனது ஓரியண்டல் பகுதி மக்களை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. பணம் என்னடா பணம், வளர்ச்சி பணிகள் தானடா என்றும் நிரந்தரம். நான் பேசுவது ஓட்டுக்காக அல்ல, உங்கள் வீட்டுக்காக. நான் பதவி காலத்தில் இருந்தபோது எந்த விதத்திலும் தங்கவயல் மக்களுக்கும் என் வார்டு மக்களுக்கும் சிறு துளி கூட துரோகம் செய்ததில்லை. என் தங்கவயல் மக்களுக்கு துரோகம் செய்பவர்கள் எவராயிருந்தாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் இந்த மண்ணின் மைந்தன். என் உயிர் பிரிந்த பின்புதான் பிஜிஎம்எல் தொழிலாளிகளின் வீட்டின் மேல் கை வைக்க முடியும். விரைவில் காங்கிரஸ் கட்சியில் எனக்கு நடந்த அவமரியாதையையும் மற்றும் அநியாயத்தையும் தோலுரித்து காட்டப் போகிறேன். திரு வள்ளல் அவர்கள் பட்ட வருத்தத்தை இன்று ஓரியண்டல் பகுதி மக்களுக்கும் மற்றும் தங்கவயல் மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். இது வெறும் டெய்லர், மெயின் பிக்சரை எபிசோடில் நான் சொல்லுகிறேன் என்றார் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள். அந்த பொண்ணு வாடேன்னு அவங்க அப்பா காலை புடிச்சு ஓனாங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேர் அழுவீங்க. அவ்வளவு இருக்குது என் நெஞ்சில. மைண்ட்ஸ் இது விஸ்வரூபம் எடுக்குதோ. இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லைன்னா அன்னைக்கு தெருவில் அழுவு போறீங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த வள்ளல் இன்னைக்கு மாரியம்மா கோயில்ல பேசுறது கரெக்டான்னு நீங்க சொல்ல போறீங்க. அப்படி இன்னொன்னு சொல்ற, ஒரு தாய்மாருங்க உரிமையா கேட்பீங்க, எனக்கு இத்த செய்யல, அத்தை செய்யல, இத்த செய்யலன்னு. ஆனா செய்யறதுக்கே முடியாது. முயற்சி எப்படி செய்யணுங்கிற நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லைங்க. எனக்கு ரோடு போடலடா, எனக்கு ட்ரெயின் கட்டலடா அப்படின்னு சொல்ற கேட்கிற உரிமைக்கு நம்ம உள்ளவ. இன்னி கூட நாங்க பிறந்த விட எங்க அம்மா 40ஆம் நம்பர் வீட்டுல தான் இருக்குது. நான் கூட என் ட்ரெஸ்ல இல்லீகல் வீடு தான் கட்டினுக்கிறேன். என் வீடு கூட இடிக்குது. அந்த அப்பா ஏற்றி எல்லாரும் அடிக்கிற நேரத்துல என்ன இடிச்சிடுறான்ட்டு. ஆனா அது இடிக்கிற அளவுக்கு விடுறது இல்லை. அந்த வள்ளல் ஒரு உயிர் போயிட்டா தான் இந்த கேஜிஎப்ல இருக்கிற வீடெல்லாம் இடிக்கிறதுக்கு ஆகும். ஸ்ட்ரீட் லைட், இந்த ஸ்ட்ரீட் லைட் ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், அதனால டிலே பண்ணுகிறாங்க. எம்எல்ஏ கிட்ட போயிட்டு எங்க வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யல, எதுவும் பண்ணல. நான் வீட்டுல போயிட்டு சோறாக்கி வைக்க முடியும்? போடுற நெக்ஸ்ட் பிரசிடன்ட் நான் தான், ஊருக்கு நல்லது பண்ணுவேன், நான் தான் பண்றேன். அது கூட பண்றேன். என் பொண்ணு அழுது, அப்பா கண்ணு தச்சுனப்பா அந்த சைட்டு இப்போ 5 கோடிக்கு போதுமா. நான் சொன்னேன், 400 கோடி மகா நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். நகரோத்னா போர்ல எல்லா வார்டுக்கும் படி அழுந்து குத்தவன் நானு. இவ்வளவு போருக்கும் 1 கோடி என்று செலவு. ஆனா சொல்றேன் பாரு, வள்ளல் மேல போய் சொல்லியோ, வள்ளலை தொட்டா அவன் கேட்டான். மாண்புமிகு எம்எல்ஏ ரூபா சசிதர் மேடம் போர்டு ஃபர்ஸ்ட் கேஜிஎப்ல போட்டவன் நானு. ஆனா அவ்வளவு பெருசு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் காசு 20 லட்சம், என் காசு 20 லட்சம் ரூபாய் பார்க்கு, 20 லட்சம் ரூபாய் கோவில். என்ன கவுன்சிலர் பண்றான்? கேஜிஎப் பூரா 8000 லைட் போட்டுக்கிற, 8000 லைட்ஸ் தமிழ்ல தனியார் மயமாக்குறாங்க. தோல்கட்டுக்கிட்ட ஸ்டார்ட் ஆயிட்டு தோல்கட்டுக்கிட்டே ஜனம் நிற்கிறான், அவ்வளவு இருக்கிறான். இந்த ஆர்சி வேலை இதை 5 லட்சம் செலவு பண்ணி போராட்டம் நடத்தின. 35 வார்டுலயும் இப்ப வரைக்கும் நான் பிரசிடண்டா இருந்து இப்போ நடக்கிற வேலை எல்லாமே நான் சாங்ஷன் பண்ணது. இது எபிசோடு நம்பர் 1, சிங்கம் 1ன்றீங்களே, அந்த மாதிரி சிங்கம் 1 இன்னும் சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாம் பார்க்க போவீங்க. மெட்ராஸ்ல போயிட்டு இது பெங்களூர்ல 5 கோடி என்னுடைய சைட்டுடைய வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ? 5 கோடி. 5 கோடியை வித்தேன். அது வித்ததுனாலதான் 1 கோடி ரூபாய் போர் போட்டேன். 1 கோடி ரூபாய் இதை பண்ணேன். 20 லட்சம் ரூபாய் அங்க போனேன், 20 லட்சம் ரூபாய் அங்க போனேன், இங்க 10 லட்சம் ரூபாய் பண்ணேன், இதுக்கு 20 லட்சம் ரூபாய் பண்ணேன். இன்னும் போருக்கு 1 கோடி ரூபாய் பண்ணி மார் தட்டினா 5 கோடி தாயே. என்னுடைய சைட்டு 5 கோடி. ஆலாமரத்துல என் பொண்டாட்டிக்கு இந்த ரூமு, என் பேரப்புள்ளிக்கு இந்த ரூமு, எனக்கு இந்த ரூமு அப்படின்னு லிப்ட் கிப்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அந்த லிப்ட்ல ಯಾರಾದೇ வெளியே வந்துட்டேன். ತಕ್ಕ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಸಂಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ
ಇಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ ಜಾಸ್ತಿ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಓದಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನ್ ಇಂದ ನಾನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ದಯಮಾಡಿ ನೀವು ನಮ್ಗೆ ಸರ್ಕಾರ ನೀಡಬೇಕು. சார் கொஞ்சம் அப்படி வந்துட்டீங்களா நல்லா இருக்கும், அவங்கள பார்த்து பேச. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது பத்திரிகையுடைய நண்பர்களே, இன்னைக்கு ஓரண்ட லைன்ல மாரியம்மா கோயிலுக்கு முன்னாடி நான் வந்து இப்ப எல்லாம் கவுன்சிலர் இல்ல, பிரசிடென்டா இல்ல, இந்த ஊர் மகனா உங்ககிட்ட வந்து நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். நானு வழியில போற போக்கெல்லாம் சொல்றேன், வள்ளல் வந்து எதுவுமே செய்யலன்ட்டு. அதனால நான் செஞ்சதை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. நான் ஊருக்கு என்ன செஞ்சதை ஓரண்ட் லைன் புள்ளியா ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், இந்த லைனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். 2 வார்டுக்கும் அவ்வளவு நேரம் ஒரு 15-20 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் உங்க காலில் பூ போட்டு கும்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மாத மித்திரர்களே, நான் கவுன்சிலர் ஆன பிறகு தண்ணி பிரச்சனை ரொம்ப கொடூரமான பிரச்சனை. தண்ணி தாய்மார்கள்லாம் என் பின்னால வந்தாங்க. நாங்க நைட்டும் பகலும் போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு சாட்சி பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் இருக்காரு, ஜெயசீலன் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, நம்ம வேணி பாண்டியன் கவுன்சிலர் இருக்காரு. அப்போ நைட்டும் பகல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வெற்றி சார் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு போர் போட்டேன். அது என் சொந்த செலவு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உண்மை பொய் சொல்லுங்க, பரவாயில்ல. இத்தனை பேர் எதுனா நான் பொய் சொன்னா போட்டோம். அந்த போரு முனிசிபாலிட்டி போட்டது இல்ல, என்ன என் சொந்த காசுல ஆர்சி வேலையுதம் புள்ள வள்ளல் முன்சாமி சொந்த போரு கிட்ட ஒரு போர் போட்டேன். கரெக்டா சார்? அதே மாதிரி வெஸ்டின் பிளாக்ல இருந்து யாருன்னா வந்துக்கிறீங்களே எனக்கு தெரியாது. வெஸ்டின் பிளாக்ல அதான் தம்பி இருக்காரு, அது என்ன பேரு? அதுக்கு துண்டு லைன் கோவம் வர வேற ஒரு பேர் கிட்ட வெஸ்டின் பிளாக் துண்டு லைன் சொல்லுவாங்க. ஓரண்ட் லைன்ல போர் போட்டு இந்த வெஸ்டின் பிளாக்ல போர் போட்டு இவங்க எல்லாம் புடிச்ச பிறகு மீதி இருக்கிறத தான் அவங்களுக்கு விடுவாங்க. என்ன தம்பி, உண்மையா பொய்யா? 50 வருஷமா தண்ணி ப்ராப்ளமே அங்க வந்து ரொம்ப தலைவலி ஆழ்ந்துச்சு. அந்த நேரத்துல அங்கேயும் போயிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு என் சொந்த காசுல மார்த்தட்டி சொல்றேன், என் சொந்த காசுல அதே துண்டு லைன்ல ஒரு போர் போட்டு, அது மாத்திரம் இல்ல, அந்த துண்டு லைன்ல இருந்து நம்ம செல்வம் மாமா வீட்டு வரைக்கும் ஃபுல்லு பைப் இட்டுன்னு வந்தேன். தெருவுக்கு கொழா போட்டேன். அந்த தண்ணி கஷ்டம் இருக்கிற நேரத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பைப்பு வேலை செய்யறவன் நோண்டுறவன் போரு என் சொந்த காசு. உண்மையா பொய்யா? அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல கீழே வந்து விநாயகர் கோயில்கிட்ட இருந்து வந்திருப்பீங்க. அந்த வர நேரத்துல உங்களுக்கு தெரியாது யார் போட்டா போருன்ட்டு. விநாயகர் கோயில் முன்னாடி நான் வந்து என் சொந்த காசுல போட்டுக்கிற போர், வட்டிக்கு வாங்கி காசு இல்ல, வட்டிக்கு வாங்கி போட்ட அது 3வது போரு எந்து. கரெக்டா? 3 போரு விசி கணேசன், ஜெயசீலன் இவங்க இருக்காங்க. அவங்க வந்து நான் 3 போர் போட்டேன். நான் எதுவும் செய்யலன்றதுக்கோசரம் 3 போரு என்னுடைய சொந்த காசு. 3 போர். நெக்ஸ்ட் 6 போர் போட்டிருக்கேன். முனிசிபாலிட்டில இருந்து 6 போர் போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா டோபி லைன் கிட்ட 1, நம்பர் 1 மாரியம்மா கோயில் பின்னாடி 2, அந்த இது போலீஸ் லைன் கிட்ட 1, அந்த இது குர்ச்சேடி பக்கத்துல 1. எத்தனை ஆச்சு? 4. அதே மாதிரி இந்த 80 ஃபீட் ரோட்ல இப்போ இது எம்எல்ஏ மேடம் வந்து திறந்தாங்க இல்லையா, அது 1. 5 அன்மன் வீட்டு கிட்ட 1. 6 சொந்த போர் 3, முனிசிபாலிட்டியில போர்ல வந்து 6 போர். நான் போய் சொல்றேன், யாருன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அது போரே போடல, பம்பு போடல, அது போடலன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா மீடியா பில்லர் ஆஃப் த ஒரு பில்லர். அவங்க மீடியா வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பில்லர். உண்மைய பொய்ய வெளியே வர்றது அவங்க கையில இருக்கு. நெக்ஸ்ட் ரோடு, இதே எதிரில் உட்காந்துக்கிறீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நான் போட்ட ரோடு. கரெக்ட்? இல்லைன்னா இல்லைன்னுங்க, போட்டேன்னா போட்டேனுங்க. அப்புறமா
ஆமோஸ் பெரியப்பா பங்களால இருந்து இந்த நம்ம அசோதம்மா வீடு வரைக்கும் சீதன கடை பின்னாடி 80 ஃபீட் ரோடு கண்டமா இருந்துச்சு. அந்த ரோடு மாத்திரம் இல்ல, அந்த ரோடுக்கு 30-40 வருஷம் டேர்ச்சி அடிச்சுன்னு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கின்னு வரவங்களுக்கு அது லைட் போல் போட்டு, என்னப்பா போல் போட்டு அதுக்கெல்லாம் லைட் போட்டு இட்டுன்னு வந்தோம். யாரு? நானு. அந்த இது ஆச்சா இல்லையே சொல்லுங்க. அதே மாதிரி பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து சார், பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து மாரியம்மா, பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து அந்த குறிச்சேடியில இருந்து அங்க இருந்து பிசி கணேசன் வரைக்கும் ஒரு ரோடு போட்டேன். பிசி கணேசன் வீட்டுல இருந்து இங்க இருந்து பாரு, இந்த காங்கிரீட் ரோடு இப்ப போட்டது, இந்த காங்கிரீட் ரோடு வந்து போட்டேன். அந்த காங்கிரீட்ல இருந்து தார் ரோடு சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு நான் போட்டுக்கிறேன். ஆச்சுங்களா? அப்புறம் பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து உக்கட் கொடுற சோக்கம் கலாமண்டலம் பேக் சைடுல அங்க சின்ன கடைன்னு வாங்க, சின்ன கடை கலாமண்டலத்துக்குள்ள 3 வீடுன்னு வாங்க. அந்த 3 வீட்டுக்கு ரோடே இல்லை. நான் பிறந்ததுல இருந்து ரோடு இல்லை, அதுக்கு ரோடு போட்டேன் நானு. என்னப்பா கிஷோர், அந்த ரோடு நான் போட்டது. அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல இருந்து வெஸ்டின் பிளாக்ல 4வது வார்டு 5வது வார்டு வருது. இவருது பாதி, எந்த பாதி. காங்கிரீட் ரோடு சென்டர்ல காங்கிரீட் போட்டது. ஏன் பண்டுல 5வது வார்டு பண்டுல அந்த காங்கிரீட் புதுசா போட்டு இவருக்கு தெரியும். அப்புறம் மிஷின் கடையில இருந்து இவங்க வீட்டு வரைக்கும், சர்ச்சில் இருந்து கலாமண்டலத்து வரைக்கும் டெண்டர் ஆயிட்டுக்குது. இவர் தான் நான் ஊர்ல போட்டோ பிடிச்சி அந்த ரோடை வந்து போடணும்னு போட்டோ பிடிச்சிக்கிறாரு. டெண்டர் ஆயிட்டுக்குது. அந்த ரோடு ஆச்சு. எங்க மாரியம்மாவை கண்குளரா பார்த்து நிக்கிறீங்க. இந்த கோவில் எப்படி இருந்துச்சு? இது ஆர்சி வேலை குடும்பம். எங்க அத்தை முத்துக்கண்ணு கோபுரம் கட்டினா. பின்னால கோபுரம் யார் கட்டி? இந்த பஞ்சாயத்துக்காரர் நான் கட்டுறதுனா நீங்க அடிக்குவீங்க என்ன? அந்த கோபுரத்தை கட்டி இந்த கோவில அடியோட இடிச்சு, எனக்கு டைம் இல்லைன்னு என் பொண்டாட்டி நின்று காலம் போட்டு ரூப் போட்டு கட்டுற நேரத்துல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் கேலி பண்ணான், இன்க்ளூடிங் பஞ்சாயத்து தலைவர். என்ன கட்டுறா இல்லையா, லைன் வசூலுக்கு போட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோகிச்சிங்க. மாரியம்மாக்கு இவ்வளவு செலவு பண்ண நான் சொல்றது இல்ல. இந்த கோயிலை கட்டிருந்து இந்த வள்ளல் முன்சாமி. நிஜமா பொய்யா? எல்லா ஊர்ல ஒரே ஐமார்ஸ் வந்துச்சு. என் லைனுக்கு இதோ ஐமார்ஸ், இதோ ஐமார்ஸ். கலாமண்டலத்துக்கிட்ட ஒரு ஐமார்ஸ். இப்ப நிர்மலாக்கா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பவுண்டேஷன் போட்டு அங்க ஒரு இது ஐமார்ஸ். அதுதான் அங்க ஒண்ணு, இங்க அல்ல அவர்ல நான் போய் சொல்ல மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலர் போட்டாரு அந்த இது. ஆச்சுங்களா? தோப்பார் ஸ்ட்ரீட் லைட். இந்த ஸ்ட்ரீட் லைட் ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், அதனால டிலே பண்ணுகிறாங்க. அதே பாட்டகம்மா கோயில்ல இருந்து அது வரைக்கும் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட் எந்த கிளரியும் பண்ணல. ஆனா கவுன்சிலர்ல கூட எவ்வளவு காசுக்குதோ அவ்வளவு காசு தான் எனக்கு வந்துச்சு. நான் ஸ்பெஷல் பண்ணிட்டு வந்தேன்னா இது சிங்கப்பூர் பண்ணிருப்பேன். ஆனா நான் வந்து தொடல. இவருக்கு 50 லட்சம்னா எனக்கு 50 லட்சம் இல்லையா? வேற இல்ல. அப்புறம் முனிசிபாலிட்டியில கேஸ் வந்துச்சு. எந்த தாய்மாருக்கு கட்சி கொடுத்தோம். நடராஜன் சாட்சி அந்த அங்கல வீட்டுல இருக்கு. வண்டி யாருக்கு வேணுமோ வண்டி வாங்கி கொடுத்தோம். ஒரு 25,000 மெடிக்கல் பில்லு எத்தனை பேருக்கு கொடுத்தேன் நான் சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யாரோ ஒரு தாய்மாருக்கு கொடுத்துருப்பாச்சு, நான் சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யாரையும் என் சோதரை என் தங்கச்சி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்தேன். டெய்லர் மிஷின் வாங்கி கொடுத்தேன், வண்டி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணுங்க. எல்லா வார்டுலயும் ஒரே வாட்டர் ஃபில்டர். இந்த ஃபில்டர் கூட தரகாதுச்சு. நான் கவுன்சிலர் ஆன பிறகுதான் ஃபில்டர் நான் பிரசிடென்ட் ஆயிட்டு 35 வார்டுல ஓபன் ஆனது. அதுக்கு முன்ன மூடி வச்சிருந்துச்சு. இதோ ஒரு ஃபில்டர், நம்ம விநாயகர் கோயில்கிட்ட ஒரு ஃபில்டர், 2 ஃபில்டர் போட்டுக்கிறேன். நான் எங்களுக்கு ஏம் வந்து இன்னொரு ஃபில்டர் இவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரோ இன்னொன்னு வந்து கலாமண்டலத்திட்ட போடணும்னு என்னோட ப்ரோக்ராம் போடுறேன். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் நான் தான், ஊருக்கு நல்லது பண்ணுவேன், நான் தான் பண்றேன். அது கூட பண்றேன். நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். இதுல எதனா வந்து நீங்க வந்து இல்லைன்னு சொல்றது எதனா இருக்குதா? ஆச்சு.